மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக இன்றே தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்திருக்கிறது. இதனால் இன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை 52,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சுங்க வரி குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை திடீரென சரிந்துள்ளதற்கு என்ன காரணம் என்பதற்கு குறித்து நகைக்கடை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சாந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இந்த சுங்கவரி குறைக்கப்பட்டதனால என்ன சார் தங்கத்தினோட வரத்து அதிகரிக்குமா அல்லது அதனுடைய விலை குறைந்து ஒரே நாள்ல 2080 ரூபா வர குறைவதற்கு என்ன சார் காரணம்? சார் இதுல பார்த்தோம்னா இது ஒரு நீண்ட நாட்களுடைய கோரிக்கையா எங்களுடைய மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் கேட்டுக்கிட்டே இருந்தோம் மத்திய அரசாங்கத்துல. என்னன்னா இறக்குமதி வரியை நீங்க குறைங்க, அப்படி குறைச்சாச்சுன்னா மக்கள் இப்போ விலைவாசி ஏறி இருக்க இந்த நேரத்துல தங்கமும் எட்டா கனியா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க குறைச்சிங்கன்னா தான் சாமானிய மக்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட நாங்க மகஜர் கொடுத்திருக்கோம், மனுலாம் கொடுத்திருக்கோம். அதனுடைய எதிரொலியா 15% இருந்த இறக்குமதி வரிய இன்னைக்கு 6% குறைச்சிருக்காங்க. அப்படி குறைச்சதுனால ஒரே நாள்ல ஒரு கிராம் ஒன்றுக்கு 260 ரூபாயும் ஒரு சவரன் ஒண்ணுக்கு 2080 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதனால நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இது மட்டும் இல்லாம பொதுமக்களும் கூட அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இப்ப ஏறி வந்த இந்த ஒரு காலகட்டத்துல விலைவாசி பயங்கரமா தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்க இந்த சூழ்நிலையில இது ஒரு 2000 ரூபாய் 2080 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைஞ்சிட்டு ஒரு நல்ல ஒரு தருணம். சோ அவங்க தாராளமா இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கிட்ட இருக்கிற பணத்தை தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கு சரியான ஒரு அரியதொரு வாய்ப்பு அப்படின்ற விஷயத்த நாங்க பாக்குறோம். அதே டைம்ல இந்த இறக்குமதி வரியை குறைச்சதுனால கண்டிப்பா கடத்தல் தங்கம் கட்டுக்குள் வரும் அப்படின்றது எங்களுடைய கணிப்பு. சார் இப்போ நம்ம வெளிநாட்டுல இருந்து இங்க தங்கம் கொண்டு வரதுக்கு இந்த லிமிட் எவ்வளவு சார் இருக்கு? இப்ப இந்த வரி குறைச்சதுனால அதிகமானவர்கள் இந்த பொதுமக்களும் சரி வியாபாரிகளும் சரி அதிக அளவுல தங்கம் இங்கு வெளிநாடுகள்ல இருந்து இங்க வாங்கிட்டு வந்தா அது நல்ல லாபத்தை கொடுக்குமா சார்? அது இல்ல சார் அதாவது எப்படின்னா ஏற்கனவே சுங்கவரித்துறை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு ஆண் மகனா இருக்கிறது 50,000 மதிப்புள்ள பொருட்கள் அங்கிருந்து கொண்டு வரலாம் தங்கம். பெண் மகளா இருந்தா அவங்க 1 லட்சம் மதிப்புள்ள பொருள் கொண்டு வரலாம். இதுக்கு மேல ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா 44% வரியை கட்டிக்கிட்டு தான் உள்ள வரணும் பொருளை ஆர்னமெண்டா கொண்டு வந்தா அப்படின்ற ஒரு ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதனால அந்த மாதிரி கொண்டு வர்றது மக்களுக்கும் அட்வைசபிள் கிடையாது. அப்படி கொண்டு வந்தா 44% அவங்க வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை தனியா வந்துடும். சோ அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த கடத்தல் தங்கம் வர்றதை கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அதுவும் இப்போ வெறும் 6% மட்டும்தான் இறக்குமதி வரி அப்படின்னா அந்த அவங்க இந்த தொழிலையே செய்யறதே விட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிகப்படியான லாபம் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் ஆனா ரிஸ்க் மட்டும் நிறைய இருக்கு அப்படின்றப்போ நிச்சயமா இனி கடத்தல் தங்கம்ன்றது கட்டுக்குள்ள வந்துடும். அது அளவுக்கு குறைஞ்சிரும். இனி அப்புறம் அன்ஆர்கனைஸ்டு செக்டரா இருக்கிற இந்த கோல்டு செக்டர் 100% ஆர்கனைஸ்டு செக்டரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிறு நகை வணிகர்கள் மற்றும் இந்த நகை உற்பத்தியாளர்கள் இந்த நகை வடிவமைப்பு கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் அதிக அளவுல இந்த வரி குறைப்பினால தொழில் வாய்ப்பு மற்றும் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் சொல்றீங்க. இந்த கடத்தல் தங்கம் இந்த விலை ஏற்றம் இருக்கும் போதுதான் அதிகமா இருந்தது. இப்போ சென்னை திருச்சி உள்ள பல நேற்று கூட சென்னை விமான நிலையத்தில் கூட ஒரு 8 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி கடத்தல் தங்கம் வந்தது. இந்த இறக்குமதி வரி குறைப்பின் மூலமாக அந்த நீங்க இப்போ வியாபாரிகள் எந்த அளவுக்கு இறக்குமதி பண்ணலாம் சார்? வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணலாம் சார்? அதாவது எப்படின்னா அந்த ஏற்கனவே 15% கட்டிட்டு இருந்தோம். அது இப்ப 6% வந்தது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம வியாபாரிகள் ஏற்கனவே பேங்க் மூலமாவும் மிகப்பெரிய புலியனர் மூலமாவும் வாங்கிட்டு இருந்தாங்க, இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும்னா வேலை வாய்ப்பு கொஞ்சம் பெருகும். இதையே சார்ந்து இருக்கிற மொத்தம் இந்தியாவில மட்டுமே ஒரு 1.5 கோடி மக்கள் இந்த தொழிலை சார்ந்து இருக்காங்க. அவங்க அந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லணும், கரெக்டா சொல்ல போனா அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு அரிய பல வாய்ப்பு. அவங்களுடைய தொழில் முன்னேற்றம் உயரும், வாழ்க்கை தரம் உயரும். நம்மளுடைய ரேட்டு கூட இனி வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 5-6 வருடங்கள்ல டபுள் அமௌண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சார் ஒரு சின்ன டவுட், தங்க விலை ஏறதா சார் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், நீங்க குறைஞ்ச உடனே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும்னு சொல்றீங்க. அதுதான் ஒரு சின்ன குழப்பமா இருக்கு, எப்படியே தருது. இது இந்த இறக்கம், விலை இறக்கம் அப்படின்றது நம்ம இந்தியாவில் நடந்திருக்க ஒரு நிகழ்வு. இப்போ 2000 ரூபாய் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, வெளிநாடுகள்ல விலை ரொம்ப கம்மியா இருக்கு, இந்தியாவில மட்டும் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில இருக்கிற ரேட்டை குறைச்சாச்சு. ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சர்வதேச அளவுல இருக்கிற தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள், டிமாண்ட் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேட் விலை உயர்ந்துகிட்டே இருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல கூட தங்கம் விலை உயர்வதற்கு உண்டான, அதாவது இன்டர்நேஷனல் முதலீடு உயர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ரேட்டும் கூடிடும். அதனால இது ஒரு சரியான தருணம் அப்படின்றது எங்களுடைய கணிப்புங்க சார். இந்த வெளிநாடுகள்ல தங்கத்தின் விலை முதலீடு செய்வர்கள் எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சுட்டு வரதுனால விலை உயரும்னு சொல்றீங்க சார். ஆனா அந்த முதலீட்டுக்கான அந்த காலம் இப்போது தங்கத்தை நிறைய தங்க நகை திட்டங்கள்ல நிறைய முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த விலை குறைவு, திடீரென ஒரு விலை வீழ்ச்சி அப்படிங்கிறது இன்னும் எத்தனை காலங்கள் நீடிக்கும், எத்தனை மாதம் சொல்லாம, இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ண உடனே இன்னைக்கு இப்படி குறைஞ்சிருக்கு, இது மேலும் மேலும் குறையுமா இல்லைன்னா மீண்டும் ஸ்டேபிள் கண்டிஷன் வந்துருமா சார்? அது ஏற்கனவே இப்போ உள்ள நிலைமைக்கு அதிகபட்சமா ஒரு சவரன் எவ்வளவு வர போகும் சார்? இல்ல அதுதான் சொல்ல வரேன். இப்போ கிராஸ் பண்ணுச்சு, 60 கிராஸ் பண்ணுச்சு, கொஞ்ச நாளைக்கு 60 நெருங்கிச்சு, 60 கிராஸ் பண்ணுச்சு ஒரு சவரன். ஆமா ஆமா, இப்ப திரும்ப 52 வந்திருக்கு. 60 வரல, 60,000 ரூபாய் இந்த வருட கடைசியில டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்துரும் அப்படின்னு எங்களுடைய கணிப்பா இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா அது நிச்சயமா வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விலை குறைவு வந்திருக்கிறது நல்ல தருணமா பார்க்கலாம். அதே டைம்ல கண்டிப்பா இது தற்காலிக குறைவு தானே தவிர நிரந்தர குறைவு கிடையாது அப்படின்றது எங்களுடைய கணிப்பு. இது அதுக்கப்புறம் திரும்பியும் விலைவாசி உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா சர்வதேச அளவுல ஏதாவது ஒரு போர் வந்தாலோ அல்லது அந்த பெடரல் ரிசர்வ், அமெரிக்காவுடைய பெடரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாலோ ஆட்டோமேட்டிக்கா கோல்டுடைய ரேட் தேவைப்பாடுகள் ஜாஸ்தி வரும். பிக் இன்வெஸ்டர்ஸ் கோல்டு பக்கம் வருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கோல்டுடைய விலை கண்டிப்பா உயரும் சார். இன்னும் கடைசி ஒரே ஒரு கேள்வி, இந்த இறக்குமதி வரி குறைப்பு அப்படிங்கிறது மூலமாக இந்த வெளிநாடுகள்ல இருந்து வாங்குற தங்கத்தோட இறக்குமதி அந்த ரேட்டு தானே சார் குறையும்? இங்க உள்நாட்டுல உள்ள அந்த பயன்பாடு மற்றும் புழக்கம் அது அதிகரிக்கும் போது, பயன்பாடு அதிகரிக்கும் போது இந்த விலை மேலும் அது அதிகரிப்பதற்கோ அது குறைப்பதற்கான வாய்ப்பு அது எப்படி சார் இருக்கும்? அது இல்ல இப்போ விலைவாசி இம்போர்ட் டியூட்டி குறைஞ்சனால டோட்டலா குறைஞ்சிருச்சு. ஆனா இப்போ அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு தான் ஜாஸ்தி வரும். ஏன்னா இந்த இம்போர்ட் டியூட்டினால அவங்களுக்கு சரியான ஒரு கோடிக்கணக்கான பணம் வந்துகிட்டு இருந்தது, இப்ப குறையும். அதற்காக தான் நாங்க ஏற்கனவே என்ன ஐடியா கொடுத்துருப்போம்னா, அறிவுறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுசுழற்சி முறையில மக்கள் இருக்க தங்கத்தை டெபாசிட்டா வாங்கி நீங்க அதை சேல்ஸுக்கு கொண்டு வாங்க, அப்புறம் மற்ற எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டெபாசிட்டுக்கெல்லாம் சரியா உரிய வட்டி, அதிகமான வட்டி தொகையை கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா வந்துருவாங்க. உபரியா வச்சிருக்க தங்கம் நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பண முதலீடுகள்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க. அது எல்லாமே வருமான வரித்துறையில சில ரிலாக்ஸேஷன் கொடுத்து அதை டெபாசிட் பண்ணலாம்னு வந்தாச்சுன்னா கண்டிப்பா அவங்க எல்லாமே தாமாவே முன் அந்த கோல்டை டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம இறக்குமதி பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இறக்குமதி பண்ணலைன்னா அந்நிய செலாவணி நம்ம கையில நிறைய இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பொருளாதார நிலை உயர்ந்துகிட்டே இருக்கும் சர்வதேச அளவுல. நன்றி சார். இந்த தங்கத்தின் சுங்கவரி குறைக்கப்படுவது தொடர்பாக பல்வேறு தகவல்களை எங்களோட பயந்து மிக்க நன்றி சார்.